ரமலானுடைய முதலாவது இரவு, பிறை இரவு, மாதத்தின் முதலாவது இரவிலே மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் 21 தடவைகள் 21 டைம்ஸ் சூரத்துல் கத்ர், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்ற சூறாவை யார் ரமலானுடைய முதலாவது இரவில் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் ஓதிக்கொள்கின்றாரோ அல்லாஹ் தஆலா அவனுடைய வாழ்க்கையில் எந்த அளவு பரக்கத் செய்வான் என்றால், உயரமான ஓரிடத்திலிருந்து பள்ளத்தை நோக்கி நீர் எவ்வளவு வேகமாக கீழே பள்ளத்தை நோக்கி இறங்குமோ அதே போன்று அல்லாஹ் தஆலா அவனுடைய வாழ்க்கையில் சொத்துக்களில், செல்வங்களில் அல்லாஹ் தஆலா வேகமான முறையில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அது மாத்திரமல்ல, ஏனைய பிறை இரவுகளில், ஏனைய மாதங்கள் ஆரம்பிக்கக்கூடிய முதலாவது இரவில் சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி சூறாவை யார் ஓதி வருகின்றாரோ முழு மாதமும் அல்லாஹ் தஆலா அவரை கஷ்டங்கள், பிரச்சனைகளை விட்டும் பாதுகாக்கின்றான். ஏனென்றால் சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி சூறாவிலே 30 ஆயத்துக்கள் இருக்கின்றன. இந்த 30 ஆயத்துக்களுடைய பரக்கத்தை கொண்டு முதலாவது இரவில், ஒவ்வொரு மாதத்தின் முதலாவது பிற இரவிலே இந்த சூறாவை நாங்கள் ஓதி வருவதால் 30 நாட்களுடைய கஷ்டங்கள், துன்பங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா அந்த அடியானை பாதுகாக்கின்றான். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு இரவிலும் சூரத்துல் முல்க் ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் யார் தினமும் உறங்குவதற்கு முன்னால் சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி சூறாவை ஓதிக்கொள்கின்றாரோ கபருடைய அதாபை விட்டும் அந்த மனிதன் பாதுகாக்கப்படுவான். எனவே நியத்து வைத்துக் கொள்ளுங்கள், ரமலானுடைய முதலாவது பிறை இரவிலே மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் சூரத்துல் கத்ர், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்று சொல்லக்கூடிய சூறாவை 21 தடவைகள் ஓதுவதோடு ஒவ்வொரு நாளும் சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி சூறாவையும் ஓதிக்கொள்வதோடு மேலும் ஒவ்வொரு மாதத்தினுடைய முதலாவது இரவில், பிறை இரவிலையும் இன்ஷா அல்லாஹ் தபாரக்கல்லதி சூறாவை ஓதக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன். பிஜாஹின் நபியில் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.